வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடளாவிய முடக்க நிலையால் முடங்கியது குடாநாடு. மீறுவோருக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு நீதி கோரி நாடளாவிய ரீதியில் கருப்பு கொடி போராட்டம். ஜாழ் மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. கானா மகேசன் தகவல். திட்டமிடல் இல்லாத அரசாங்கத்தால் அவதிக்குள்ளாகும் மக்கள். செல்வம் அடைக்கலநாதன் குற்றச்சாட்டு. கோவிட் வைரசுக்கு எதிரான இலங்கையின் போராட்டத்தில் உறுதியாக துணை நிற்போம், இந்தியா உறுதி. ஆப்கானில் உள்ள இந்திய தூதரகங்களை சூறையாடிய தாலிபான்கள், இந்தியா கண்டனம். 3 குழந்தைகளை பெற அனுமதிக்கும் சட்டம் சீனா நிறைவேற்றியது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட். பாகிஸ்தான் 4 விக்கெட் இழப்பிற்கு 212 ஓட்டங்கள் குவிப்பு. நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் உத்தரவை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சிறப்பு நடவடிக்கை நேற்று இரவு முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. நேற்று இரவு முதல் வரும் 30ஆம் தேதி வரை நாடளாவிய முடக்க நிலை அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த முடக்க நிலையை கவனத்தில் கொள்ளாது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி நடமாடுபவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தனி போலீஸ் குழுக்களை நியமிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை மூடுவதற்கு அரசு எடுத்த முடிவின்படி இந்த விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நேற்று இரவு முதல் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்ட முடக்க நிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நகர்ப்பகுதிகள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் முற்றாக முடங்கி போயுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தினம் அத்தியாவசிய சேவைகளை தவிர ஏனைய செயற்பாடுகள் முடங்கியுள்ளது. அரசு தனியார் போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. எனினும் நடமாடும் அத்தியாவசிய சேவைகள் இடம்பெற்று வருகின்றது. மீனவர்கள் கடற்றொழிலுக்கு சென்றுள்ளனர். மேலும் மருந்தகம், வைத்தியசாலை, எரிபொருள் நிரப்பும் நிலையங்களின் செயற்பாடுகள் வழமை போல இடம்பெற்று வருகின்றது. போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திருகோணமலை மாவட்டத்திலும் முடக்கம் காரணமாக கடைகள் மூடப்பட்டு வெறிச்சொடி காணப்பட்டது. வீதிகளில் அத்தியாவசியமற்ற கடைகள் மூடப்பட்டு மருந்தகங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகள் மாத்திரம் திறக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. மக்களின் நடமாட்டமின்றி முடக்க நிலை உள்ளது. அரசின் சட்ட திட்டங்களுக்கு இணங்க கொரோனாவை ஒழிக்க மக்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்று வருகின்றமை எதிர்பார்க்கத்தக்கது. அத்துடன் வவுனியா நகரின் முக்கிய பகுதிகளில் உலாவி திரிபவர்களுக்கு சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் போலீசாரின் ஏற்பாட்டில் இன்று காலை ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஏனையின் பகுதியில் நீதிமன்றத்திற்கு அருகாமையில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் 2 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த இருவரையும் தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அழைத்துச் செல்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசினால் கருப்பு கொடிகளேற்றும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூகத்தின் எந்த சம்பந்தமும் இன்றி சஹ்ரான் என்ற கொலைக்கார கும்பலால் அரங்கேற்றப்பட்ட இந்த கொடூர தாக்குதலுக்கு அநியாயமாக குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட முஸ்லிம் சமூகமும் எமது போராட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தமைக்கு அமைவாக இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மூதூர் தொகுதிக்கான கொள்கை பரப்பு செயலாளரும் கிண்ணியா நகர சபையின் உறுப்பினருமாகிய MM மஹதி அவர்களால் கிண்ணியாவில் கருப்பு கொடிகளேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கருப்பு நிற ஆடை அணிந்து கொடியேற்றிய கிண்ணியா நகர சபையின் உறுப்பினர் MM மஹதி அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலிலும் கூட முஸ்லிம் சமூகம் எந்த சம்பந்தமும் இல்லை. அது முஸ்லிம் பெயர்களை கொண்ட கொலைகார கும்பல் செய்த பணிக்கு இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றியது மகா தவறான ஒரு விடயமாகவும், நிச்சயமாக இந்த அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த குற்றம் சுமத்தப்பட்ட முஸ்லிம் சமூகம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல 100 உயிர்களை காவு கொண்டது, அதே போல காயப்படுத்தினார்கள், அங்கவீனமாக இருக்கின்றார்கள். அந்த கிறிஸ்தவ சமூகத்துக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் இதன் தாக்கத்தினை உணர வேண்டும். இந்த சமூகம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருள் போதியளவு கையிருப்பில் உள்ளதாக ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் தெரிவித்துள்ளார்.
குறித்த விடயம் தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே கானா மகேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பொதுமக்கள் எரிபொருள் நிரப்புவதற்காக வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுச் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் முந்தியடித்தனர். எனினும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிராந்திய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தரவின்படி ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருள் போதியளவு கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சமடைய தேவையில்லை எனவும் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் திட்டமிடல் இல்லாத தான் தோன்றித்தனம் காரணமாக பொதுமக்கள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் அமுல்படுத்தப்பட்டுள்ள முடக்க நிலை தொடர்பாக இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, கொரோனா தொற்று அதிகரித்த போதே மருத்துவர்களும் சுகாதார தரப்பினரும் இணைந்து நாட்டை முடக்கி கொரோனாவை கட்டுப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். எனினும் இது தொடர்பில் அசட்டை செய்து வந்த அரசாங்கம் வேண்டாக வெறுப்பாக எத்துயர் ஏற்பட்டாலும் அதனை மக்களே எதிர்கொள்ளட்டும் என்ற மக்கள் விரோத சிந்தனையுடன் திடீரென நாட்டை முடக்குவதாக தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் பலரும் நகர்ப்பகுதியில் அதிகளவில் ஒன்று கூடியிருந்தனர். இது கொரோனா தொற்றை நிறுத்துவதற்கு பதிலாக அதிகரிப்புக்கே வழிவகுத்துள்ளது. வங்கிகள், நகை அடைவு வைக்கும் இடங்களில் மக்கள் அதிகமாக காணப்பட்டனர். வர்த்தக நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டது. இது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அரசாங்கம் ஒரு நாள் தவணை வழங்கி நாட்டை முடக்கியிருக்கலாம். திட்டமிடல் இல்லாத அரசாங்கத்தால் மக்களை தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். கோவிட் வைரசுக்கு எதிரான இலங்கையின் போராட்டத்தில் உறுதியாக துணை நிற்போம் என இந்தியா உறுதியளித்துள்ளது. குறித்த தகவலை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடக அறிக்கையின் ஊடாக வெளியிட்டுள்ளது. கடந்த வியாழனன்று திரவநிலை மருத்துவ ஆக்சிஜனுடன் விசாகப்பட்டினத்திலிருந்து கொழும்பை நோக்கி புறப்பட்ட இந்திய கடற்படை கப்பல் கொழும்பை வந்தடைந்துள்ளதுடன் மிகுதி நாளை இலங்கை வந்தடையும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு எதிரான இலங்கையின் போராட்டத்தில் உறுதியாக துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 140 டன்கள் நிறையுடைய திரவநிலை மருத்துவ ஆக்சிஜன் சென்னை மற்றும் ஹோல்டியா ஆகிய துறைமுகங்களிலிருந்து அடுத்த வாரம் கொழும்பை வந்தடையும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் இந்திய ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 20 நாட்களில் 356 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் நேற்றைய தினம் மேலும் புதிதாக 29 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் இன்று காலை விடுத்துள்ள கொரோனா நிலவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மேலும் 29 கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக வந்தபோது மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 16 தொற்றாளர்களும் சமூகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனைகளின் போது 13 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் முசலி பிரதேச செயலகத்தில் 4 தொற்றாளர்களும், நானாட்டான் பிரதேச சபையில் 2 தொற்றாளர்களும், விடத்தல் தீவு பிரதேச வைத்தியசாலையில் 2 தொற்றாளர்களும், தலைமன்னார் பிரதேச வைத்தியசாலையில் 2 தொற்றாளர்களும், மன்னார் ஆடை தொழிற்சாலையில் 2 தொற்றாளர்களும், முருங்கன்தல வைத்தியசாலையில் 1 தொற்றாளர் இவ்வாறு ஆன்டிஜன் பரிசோதனை மூலம் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 356 கொரோனா தொற்றாளர்களும், இவ்வருடம் மாத்திரம் 1380 தொற்றாளர்களும், மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 1397 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் தற்போது வரை 13 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளது என குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஊரடங்கு நேரத்தில் கடைகளில் வியாபாரம் மேற்கொண்ட 6 பேரை இன்று கைது செய்துள்ளதாக கந்தளாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கந்தளாய், பேராறு, வட்டுக்கச்சி மற்றும் அக்போபுரா போன்ற பகுதிகளில் நேற்றிரவிலிருந்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடைகளை திறந்து வியாபாரம் மேற்கொண்டு வந்துள்ள நிலையிலே போலீசாரினால் 6 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் ஹோட்டல்கள், கோழி இறைச்சி கடைகள், பேக்கரி, சில்லறை கடைகளை திறந்து வியாபாரம் செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேநேரம் தேவையில்லாமல் பாதைகளில் போக்குவரத்து செய்தோர்கள் மற்றும் வாகனங்களில் சென்றோரையும் போலீசாரும் இராணுவத்தினரும் சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். இம்மாவட்டத்தில் கந்தளாய், முள்ளிபொத்தானை மற்றும் மூதூர் போன்ற நகரங்கள் வெறிச்சொடி காணப்பட்டதோடு வீதிகளிலும் போக்குவரத்துகளும் இல்லை. வியாபாரம் மேற்கொண்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்துள்ளதோடு கந்தளாய் நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெட்டு குளத்தில் பிரதான நீர்பாயும் பகுதியான நெத்தலியாற்று பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் JCB இயந்திரம் ஒன்று காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
அப்பகுதியில் வசிக்கும் ஒரு சிலரால் குறித்த பகுதியில் பல வருட காலமாக சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பல அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு செல்வது மட்டுமே நடைபெறுகின்றது எனவும் எந்த அதிகாரிகளும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். குறித்த பகுதி மழைக்காலங்களில் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இப்பகுதியில் மணல் அகழ்பவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் இப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இயந்திரம் மூலம் மணல் அகழ்ந்த குற்றச்சாட்டில் ஜேசிபி இயந்திரம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாடு முடக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தில் பைசர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முடக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் பைசர் கொரோனா தடுப்பூசியின் 2வது தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 8:30 மணி முதல் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலை, முசலி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை போன்ற இடங்களில் பைசர் கொரோனா தடுப்பூசியின் 2வது தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் ஏற்பாட்டில் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள் ஆகியோரின் உதவியுடன் குறித்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் சீனிக்குள் ரவையை கலந்து விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடு முடக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மக்கள் வர்த்தக நிலையங்களில் குவிந்து பொருட்களை கொள்வனவு செய்திருந்தனர். இந்நிலையில் சீனியின் விலை அதிகரித்துள்ள நிலையில் சில வர்த்தக நிலையங்களில் சீனிக்குள் ரவையை கலந்து விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக வவுனியா நுகர்வோர் அதிகார சபையிடம் சில நுகர்வோர் முறைப்பாடுகளை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ தேர் திருவிழா சிறப்பாக இன்று நடைபெற்றுள்ளது. கொரோனா தாக்கம் மற்றும் ஊரடங்கு சட்டம் காரணமாக வரலாற்றில் இம்முறை பக்தர்களின் ஆர்ப்பரிப்பின்றி சந்நிதி முருகன் திருவிழா நடைபெற்றுள்ளது. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களை கொண்டு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகி எம்பெருமானுக்கு உள்வீதி தேர் திருவிழா நடைபெற்றுள்ளது. நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் பாராட்டத்தக்கதென உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அலகா சிங் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய சுகாதார அமைச்சராக ஹெகலிய ரம்புக்வெல்ல பதவியேற்றதன் பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதிநிதி ஒருவரை சந்திப்பது இதுவே முதல் தடவையாகும். அவசர வைத்திய வசதிகளை நாட்டிற்கு வழங்குவது குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதிநிதி இதன்போது கருத்துரைத்துள்ளார். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி பிராணவாயு விநியோகம் குறித்து கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.